ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தினமும் உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையா சொல்லப்போனா, இது யார் யார் பாப்பா, யார் யார் பார்க்க மாட்டா, அது முக்கியம் இல்ல. அவர் நம்மை ஒண்ணு செய்ய சொல்லும் பொழுது, அத செய்றோம் பார்த்தீங்களா? "இது நீ எனக்காக செய்யணும்." அப்படின்னு சொல்லும் பொழுது, அத நம்ம செய்றோம் பார்த்தீங்களா? அந்த உண்மை, அத அவர் விரும்புறார். "அட இது யாருமே பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் யார் பார்க்க போறா?" அப்படின்னு நம்ம நெக்லெக்ட் பண்றோம். எக்ஸ்கியூஸ் சொல்றோம், காரணங்கள சொல்றோம் அப்படின்னா, அத நம்ம யார ப்ளேம் பண்ற மாரின்னா, தரிசனத்தை கொடுத்த தேவன ப்ளேம் பண்றோம். அது எவ்வளோ தவறு. ஆனா, இத யார் பார்க்குறாங்க, யார் பார்க்கல, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, அவர் பார்க்குறார். ஆகவே இத நான் பதிவிடுறேன். இந்த காரியங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸி இல்ல. அவர் சமூகத்தில அமர்ந்து வார்த்தை எடுக்கணும். அத தியானம் செய்யணும். அதுக்கு வேண்டிய செட்டப் ரெடி பண்ணணும். அப்புறம் அத எடிட் பண்ணணும். அப்புறம் அத அப்லோட் பண்ணணும். பல மணி நேரம் இதற்கு எடுக்கும். ஏன் இத செய்றோம்? எதற்காக இத செய்றோம் அப்டின்னா, இத அவர் செய்ய சொன்னார். இது அவர் உள்ளத்திலிருந்து பிறந்த ஒரு தரிசனம். அவருடைய உள்ளத்திலிருந்து பிறந்த ஒரு தரிசனம் இது. நான் ஒரு காரியத்த ஒன்று உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். இதில நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கீங்க. பக்தன் ரொம்ப அழகா ஒரு வார்த்தைய சொல்லுவார். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசுவா கிட்ட சொல்லுவாரு, இந்த நியாயப்பிரமாணத்தில் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது எல்லாமே உங்கள் வாயிலிருந்து பிரியக்கூடாது. அதை தியானம் செய்து கொண்டிருங்க. கிட்டத்தட்ட மட்டர் எப்படி ஒரு வளர்க்கின்ற ஒரு அந்த கேட்டல்ஸ் எருதுகள் அசை போட்டுக்கொண்டே இருக்கும். கவனிச்சிருப்பீங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ, அத அவங்க அசை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஒரு கேள்வி எனக்கு எழும்புனது. என்ன கேள்வி அப்டின்னா, எதற்காக பக்தன் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க சொல்லுகிறார்? நீங்க நான் நெனைக்கிற மாரி இந்த உலகம் நல்ல உலகம் கிடையாது. எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். இத நான் பெருசா உங்களுக்கு விவரித்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் வார்த்தைய கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. மீண்டுமாக நீங்க அந்த பழைய இடத்துல போய் நிப்பீங்க. மீண்டும் பெலன் குடுப்பார். அதற்கான வார்த்தை தான் இந்த வார்த்தை. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் பேசும்பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. ஏதேன் தோட்டத்தில உருவாக்குன அந்த உலகம் இப்ப இல்ல. யாராச்சும் நீங்க சொல்லுங்க, நீங்க வீட்ல இருந்து கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது, சமாதானமா கிளம்புறேன், சமாதானமா திரும்பி வரேன்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம வீட்ல இருந்து வெளிய கால் எடுத்து வைக்கும் பொழுது, இச்சையான காரியத்த நம்ம மைண்ட்ல வரலன்னு சொல்லுங்க. நம்ம வீட்ல இருந்து வெளிய கிளம்புன உடனே, அப்படி எல்லாமே பரிசுத்தமா இருக்கா? ரோட்ல கெட்டவங்க யாருமே இல்லையா? வீண் சண்டை வாங்குறவங்க யாருமே இல்லையா? இங்க போனா அடிக்கிறாங்க, இங்க போனா வெட்டுகிறாங்க. இங்க பார்த்தா இப்படி ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம். எங்க பார்த்தாலும் ஏதாகிலும் ஈவிலான கரப்ட்டா இருக்கு, தீட்டுப்பட்டு இருக்கு, கொள்ளையா இருக்கு. தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த உலகத்துல வேதம் தான். நீங்க நான் பெற்ற அபிஷேகம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம கூட போகும். நீங்க நான் பெற்ற வரங்கள் இன்னைக்கு செயல்படும், நாளைக்கு செயல்படாம கூட போகலாம். சிம்சோனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை விட்டு நீங்கினது சிம்சோனுக்கு தெரியல. எப்பொழுதும் போல எழுந்து நிற்கிறார். ஆனால் அவங்க எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம விட்டு போனால் யாருக்கு பாதிப்பு? கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம விட்டு போனால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னா நமக்கு தான் பாதிப்பு. பிசாசுக்கு ஜாலி சந்தோஷம். இந்த பக்தன் சொல்லுகிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? பிசாசு தாவீதை ஏவினான். எதற்கு என்றால் மக்களை தொகையிட. Even though David was God's own heart, தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற நபர் என்று பெயர் பெற்றிருந்தாலும் பிசாசானவன் சும்மா இருக்க மாட்டான். நீங்களும் நானும் பல மணி நேரம் அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறது, அவரோடு உறவில் இருக்கிறது, தியானம் செய்வது, தரிசனத்தை செய்வது, பரலோகத்திலிருந்து உங்கள் கண்ணுக்கு புறப்படாத வல்லமை ஒன்று வந்து உங்களை நிரப்புவது, அபிஷேகத்தால் நிரப்பப்படுவது. அவன் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான், தடுக்கத்தான் பார்ப்பான். இயேசு கிறிஸ்துவை அவன் சோதித்தவன் 40 நாள். அத்தோடு முடிஞ்சிருச்சா? திரும்ப 3 முறை டெம்ப்ட் பண்ணுறான். வசனத்தில் அழகாக போடப்பட்டிருக்கும், சில காலம் அவன் தேவனை விட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி இருந்தான். சில காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் திரும்ப வந்திருக்கிறான். நீங்களும் நானும் தரிசனத்தை முடித்து அவரை தரிசிக்கிற வரைக்கும் சோதனை வந்து கொண்டு தான் இருக்கும். பிசாசு நம்மளை தாக்கி கொண்டு தான் இருப்பான். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் நான் சொல்லலாம், நான் முன்னாடிலாம் நல்லா ப்ரே பண்ணுவேன், பவர்ஃபுல்லாக இருப்பேன், ஒரு வசனம் வாசிச்சேன்னா போதும் 2 மணி நேரம் பேசுவார். அந்த ஒரு வசனம் அந்த நாள் முழுவதும் என்னுடைய இருதயத்திற்கு ஒரு தீ கொழும்பு மாதிரி, வாழ்க்கையான மாதிரி எரிஞ்சு கொண்டே இருக்கும், ஃபயராக இருக்கும். ஆனால் இப்போ இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் ஜபிக்க முழங்கால் படிட்டுன்னா பல மணி நேரம் ஜபிப்பேன். அந்த நேரம் போகிறதே எனக்கு தெரியாது. இப்போல்லாம் ஜபிக்க அமர போலான பொழுது தடுக்கிறாங்க. நம்ம பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, வி ஆர் இன் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நீங்களும் நானும் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். இது எப்போ நடந்ததுன்னு தெரியல. வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான். அவனுக்கு வேண்டிய ஸ்பேஸை நான் கொடுத்துருக்கிறேன், இல்லைன்னா அவன் நுழைய முடியாது. நான் கொடுத்ததுனால அவன் நுழைஞ்சிட்டான். நுழைந்தவன் நான் நுழைந்திருக்கிறேன்னு அட்ரஸ் பண்ணாமல் உள்ள அமைதியாக இருக்கிறான். அறிமுகப்படுத்தாமல் உள்ள அமைதியாக இருந்து அவன் என்ன விரும்புகிறான் அப்படின்னா, நீ ஜெபி, நீ ஆராதனை செய், துதி, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய ராஜ்யத்திற்கு பங்கம் வருகின்ற மாதிரி, என் ராஜ்யம் கவிழ்க்கப்படுகின்ற மாதிரி எந்த காரியத்தை நீ செய்யாத. உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ வாங்கிட்டு போ, உன்னுடைய அதிசயத்தை நீ வாங்கிட்டு போ. ஆனால் நீ வாங்குற அதிகாரம் அதிசயம் எதற்குனா, என்னுடைய அரணை நிர்மூலமாக்குற, நான் கட்டி வைத்திருக்கிற சாம்ராஜ்யத்தை நிர்மூலமாக்குற, என் எல்லைக்குள்ள நீ வர அப்படின்னா நான் விட மாட்டேன். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்கள் நானும் போய் கொண்டு இருக்கலாம். இதற்கு ஒரே தீர்வு என்னன்னு நான் சொல்லட்டுமா? அவன் எதை தடுத்தானோ, எதை பண்ணக்கூடாதுன்னு தடுத்தானோ, அதை டபுள் மடங்கு நீங்கள் நான் வாசித்து தான் ஆகணும். இல்லை தம்பி, அந்த பவர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், வேறு ஆப்ஷன் இல்லை. திரும்ப எப்பவுமே 10 அதிகாரம் வாசிக்கிற நீங்கள் நான் இன்னைக்கு 20 அதிகாரம் வாசிப்போம். 1/2 hour துதிக்கிற நீங்கள் நான் இன்னைக்கு 1 hour துதிப்போம். 1 hour நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணுற நீங்களும் நானும் இன்னைக்கு 1.5 hours 1.5 மணி நேரம் பண்ணுவோம். 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுகிற நீங்களும் நானும் இன்று 1 மணி நேரம் பேசுவோம். அவரிடத்துலேருந்து நமக்கு வல்லமை வந்தாலும் சரி, வல்லமை வரவில்லை என்றாலும் சரி, பழைய மாதிரி பவர்ஃபுல்லாக இருப்போம் பாருங்க, அது இருந்தாலும் சரி, அது இல்லை என்றாலும் சரி, என்னுடைய நாவு அவரை இரவும் பகலும் துதித்து கொண்டே இருக்கும். அவன் தடுத்துட்டான். நீ இப்போ ஜெயிச்சிருக்கிற, ஆனால் முழுமையான வெற்றியை பெறல. நான் மீண்டும் எழுந்து நிற்பேன், நான் மீண்டும் ஓட ஆரம்பிப்பேன். நான் ஒரு காரியத்தை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். அவன் விரும்புகிறத நம்ம செய்யக்கூடாது, அவர் விரும்புகிறதா நம்ம செய்யணும். அவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? ஜபிக்கக்கூடாது, ஜீசஸை நீங்கள் தரிசிக்கக்கூடாது, அவர் சன்னிதானத்தில் போயிட்டு அவர் பாதத்திலே விழுந்து கிடக்கிறது. உலகம் ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை கொடுங்க, வல்லமையை கொடுங்க, வரங்களை கொடுங்க, நான் மரித்தவங்களை எழுப்ப போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீ மட்டும் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வேணும், நீங்கள் வேணும், நீங்கள் வேணும்னு கேட்டுட்ருக்கீங்க. உலகத்தில் பாருங்கள், என்னை பெரியால் ஆக்குங்க, என்னை இப்படி ஆக்குங்க, என்னை ஷைன் ஆக்குங்க, என்னை ஃபெமிலியர் ஆக்குங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் மாத்திரம் என்ன கேட்குறீங்கன்னா,
என் நல்ல பங்கை நீங்கள் தான். உங்கள் பாதத்திலே என்னை எப்பவுமே வச்சுக்கோங்க. உங்கள் கால் கிட்டேயே என்னை எப்பவுமே வச்சுக்கோங்க. உங்களுடைய மடியிலே எப்பொழுதும் தவழ்ந்து போகின்ற ஒரு குழந்தையா வைத்துக் கொள்ளுங்க என்ன. உங்க அருகிலே என்னை வைத்துக் கொள்ளுங்க. செல்ல பிள்ளையா எப்பவுமே வைத்துக் கொள்ளுங்க. வித்தியாசம் இருக்கு. அவருக்காக ஒண்ணு செய்ய போறேன், ஆகவே என்னை பலப்படுத்துங்கன்னு கேட்கறது ஒண்ணு. உங்க கூடவே என்னை வைத்துக்கோங்கன்னு கேட்கறது ஒண்ணு. யாக்கோபுல ஒரு வசனம் ஒண்ணு போடப்பட்டிருக்கும் 1வது அதிகாரத்துல. யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 6 வாசிக்கிற கவனிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அந்த 6ஆம் வசனத்தில் அந்த ஒரு வார்த்தையை கவனிங்க. சந்தேகப்படாமல், நோ டவுட், வித்தவுட் டவுட். உங்க அக்கௌண்ட்ல நீங்க பணம் டெபாசிட் பண்ணிட்டீங்க 50,000. சந்தேகப்பட்டுட்டு போயிட்டு ஏடிஎம் கார்டை போயிட்டு இன்சர்ட் பண்ணிட்டு மிஷின்ல போயிட்டு உங்க நம்பரை டைப் பண்ணிட்டு டவுட் பட்டுட்டு 50,000 எடுப்பீங்களா? இல்லை உறுதியா எடுப்பீங்களா? ஆனா 70,000 எடுக்க முடியுமா நம்மளால? ஏன்? நான் போட்டது 50,000. பக்தன் ரொம்ப அழகா சொல்றாரு. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அபிஷேகத்தை எம்பசைஸ் பண்ணல, வரங்களை எம்பசைஸ் பண்ணல, ஆசீர்வாதத்தை எம்பசைஸ் பண்ணல. தேவனாகிய கர்த்தர் யோசுவா கிட்ட நியாயப்பிரமாணம் திருப்பி மோசையோட நியாயப்பிரமாணம் எல்லாம் யோசுவா இப்போ எடுத்து நடத்துகிறார் ஜனங்களை. மோசைகிட்டையும் சொல்லுவார், ஜனங்கள் காது கேட்க வாசி, வலது புறம் இடது புறம் அவங்க சாயக்கூடாது, இருதயத்தில் சிந்தித்து கொண்டே இருக்கணும், அவங்க வீட்டிலிருந்து வெளியே போகும்போது சிந்தித்து கொண்டே இருக்கணும், வீட்டுக்குள்ளே வரும்போது சிந்தித்து கொண்டே இருக்கணும். அது ஹீப்ரூவில் எபிரேயர் யூதர் பார்த்தீங்கன்னா மெசுசா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க வீட்டு வாசலில் ஒரு மாதிரி கிராஸாக அடிச்சுப்பாங்க. அது இப்படி போகும்போது இப்படி தொட்டு இப்படி அதுக்கு ஒரு முத்தம் கொடுப்பாங்க, வரும்போது தொட்டு இப்படி முத்தம் கொடுப்பாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அப்படின்னு காமிக்கு. இரவும் பகலும் வேதத்தில், இரவும் பகலும் அவர் தந்த ஆசீர்வாதத்தில், அவர் தந்த ஊழியத்தில். அப்படி இல்லை, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் என்னுடைய ஊழியத்தை செய்கிற மகன் பாக்கியவான். ஊழியம் செய்யணும், அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிரைமரி இம்பார்ட்டண்ட்டான காரியம் எதற்குனா உறவுக்கு. மெஜாரிட்டி உறவுக்கு. அங்கே நான் எவ்வளோ ஸ்ட்ரென்தன் ஆகணும், அதான் என்னுடைய ஊழியம். இங்கே 5 மணி நேரம் உறவில் இருக்கிறேன் அப்படின்னா என்னால் 1 மணி நேரம் ஊழியத்தை அழகாக செய்ய முடியும். சரி, ஓகே. இப்போ இந்த யாக்கோபை பார்ப்போம். 1:6 சந்தேகப்படாமல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நீங்கள் ரோமர் 10:17 வாசிச்சிங்கன்னா, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். கேள்வின்னு கொஸ்டின் மார்க் இல்லை, கேட்கிறது. காதால கேட்கிறோம் பார்த்தீங்களா? விசுவாசம் எப்படி வரும்னா கேள்வினால். எதை கேட்கிறோம்? தேவனுடைய வசனத்தை. எதற்காக பக்தன் இரவும் பகலும், சங்கீதம் 1 அதிகாரத்தில் வாசிக்கலாம், 3ஆம் வசனத்திலாம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் சொல்லுறாங்க அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் தேவைகள் அதிகமாக இருக்கு. நீங்க நான் அவரோட உறவுல அதிகமா இருந்தாதான் உரிமையா போயிட்டு எல்லாத்தையும் கேட்க முடியும். நீங்க நான் உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, ஆண்டவரே இது எனக்கு செய்யுங்கன்னு கேட்டால் அவர் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார் அப்படின்னா, நான் இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமா இல்லை, நான் உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க நான் அதிசயத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். குட். ஆவியானவர் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, நீயே சொல்லு. இதே கேள்வி நான் என்ன கேட்டுக்கிறேன், நீங்க உங்களை கேட்டுக்கோ. நான் உனக்கு அதிசயம் செய்கிறேன், இப்போ கூட செய்கிறேன், ஆரம்பிச்சிருச்சு, நான் முடிச்சு வச்சிடுறேன். ஆனால் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு, உனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு, உங்கள் இருதயத்திற்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இதே கேள்வி என்ன கேட்குறார் ஆவியானவர், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க ஹாப்பி. ஆவியானவரே முன்ன மாதிரி இல்லை அப்படின்னா ஏன் என்னாச்சு? இல்லை பிசாசு கொஞ்சம் தாக்குதலை கொடுத்துட்டான், அவன் வேலை தாக்குறது, உன் வேலை திருப்பி அவனை தாக்குறது.
அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று. நீ என் கூட உறவுல அமருது எனக்கு விருப்பம், ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அந்த தாக்குதலில் எனக்கு பலனை தாங்கப்பான்னு திருப்பி நீ அவனை தாக்கிட்டு அவனை சங்காரம் செஞ்சுட்டு அவனுடைய எல்லா அரணை நிர்மூலமாக்கிட்டு திரும்ப எழுந்து வர பத்தியா நீ என் கையில் இருக்கிற பட்டயம். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமா? அதிசயம் செய்யணுமா? தைரியமாக போய் கேட்குறீங்களா இல்லை சந்தேகப்பட்டு கேட்குறீங்களான்னு பாருங்கள். சந்தேகப்பட்டு கேட்குறோம் அப்படின்னா நமக்குள்ள வேத வசனம் இல்லை, சந்தேகமே இல்லை. அப்பா நான் எனக்கு இது வேணும், செஞ்சுதான் ஆகணும். அவர் நம்மளை பார்ப்பார், நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்ப்பார். ஓகே 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 செய்கிறேன் போ, அவ்வளோதான். அவர் செய்கிறேன் போன்னு சொல்லி உங்களை அனுப்பிட்டாரா என்ன அர்த்தம்னா செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். சரி பார்க்கலாம் அப்படின்னாருன்னா உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. செய்கிறேன் போ அப்படின்னு ஒரு வேர்டு வந்துடுச்சா அப்போனா செஞ்சு முடிச்சிட்டார், வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். திரும்ப அந்த வசனத்தை ஸ்லோவாக வாசிக்கிறேன், கவனிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. டவுட் பட்டுக்கிட்டு கேட்கறதுக்கு பதிலாக கேட்காம இருங்கன்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு தேவன் அதிசயம் பண்ணணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரே ஆப்ஷன், உங்கள் கையில் இருக்கிற வேதத்தை எடுத்து இரவும் பகலும் வாசிங்க. இந்த வார்த்தைக்காக என்னை மன்னிச்சிருங்க, இதில் நானும் உட்பட்டு தான் இருக்கிறேன். சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அந்த எண்ணங்கள் வந்திருக்கு. எத்தனை முறை வேதத்தை முடிச்சிருக்கீங்க? நான் 7 முறை முடிச்சிருக்கிறேன், நான் 10 முறை முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் பெருமையாக மற்றவங்கிட்ட நம்ம அதை பப்ளிசிட்டி பண்ணியிருப்போம். என்னையும் அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க, 10 முறை முடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாமே தெரியுமே வேதத்தை பற்றி. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உச்சத்துக்கு போயிட்டீங்களா? தேவன் விரும்புகிற அந்த இடத்துக்கு போயிட்டீங்களா? உங்களுக்கு எனக்கு என்னென்னா வேதத்தை ஒரு 10 முறை முடித்து கையில் வச்சுக்கணும். ஆனால் உண்மையாக வேதத்தின் மீது இரவும் பகலும் தியானமாக இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. நான் ஒரு 5 முறை முடிச்சிருப்பேன், ஆனால் 10 முறை கூட முடிச்சிருப்பேன், ஆனால் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. திரும்ப திரும்ப அந்த வேதத்துக்குள்ள ஆழத்துக்கு போயிட்டே இருக்கிறேன். படித்த வசனத்தை மீண்டும் மீண்டும் படிக்கலான்னு எடுக்கும் பொழுது இன்னும் ஒரு புதிய வெளிப்பாடு கொடுக்குறார். என்னால் இந்த வேதத்தை புரிஞ்சிக்கவே முடியல, எனக்கு இன்னும் அவர் வேணும் அப்படின்றாங்க. இவங்க தான் பாக்கியவான்கள். அவங்க 10 முறை ஏன் வேதத்தை முடிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க படித்து அந்த வேதம் இன்னும் புரியல, இன்னும் ஒரு ஆழமான நீருற்றுக்குள்ளே போயிட்டே இருக்குது, இன்னும் அவங்கள மாற்றிக்கொண்டே இருக்குது. ஆனால் மற்றவங்க கிட்ட நான் 10 முறை முடிச்சிருக்கிறேன்னு பப்ளிசிட்டி பண்ணுறேன் பார்த்தீங்களா, நம்மளோட லைஃப் எடுத்து பாருங்கள், அப்படியே தான் இருக்கும். வேதத்தை எதற்காக வாசிக்கிறோம் அப்படின்னா நாம் இந்த பூமியில் அவர் விரும்புகிற உச்சத்திற்கு அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒருவேளை பிசாசு உங்களை ஹெவியாக தாக்கி இருக்கிறது உண்மைதான், உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே சைலண்ட்டாக வந்து உள்ளே அமர்ந்து கொண்டு தாக்கி இருக்கிறது உண்மைதான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம்தான். ஆனால் அவனை ஜெயிக்கிற பலன் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலியமாக சிலுவையில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு உறுதுணை யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். சோர்ந்து போகாதீங்க, எழுந்துடுங்க. நீங்கள் ஒரு காரியத்தை தேவன்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும், அவர் செய்வார்னு. அடுத்தது நிச்சயம் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம் இருக்கணும். 3வது அது என் கையில் கொடுத்துட்டாருன்னு நீங்கள் நம்பணும். இது 3மே இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தப்பு அவர் மேலே இல்லை, தவறு உங்கள் மேலே. அவர் சொல்கிறாரு, விசுவாசத்தோட கேளு, சந்தேகப்படாத. சந்தேகம் வரக்கூடாதுன்னா வேதத்தை அதிகமாக வாசிங்க. இப்பயும் ஒன்று குறைஞ்சு போல, இதுவரைக்கும் வாசிக்காத ஒரு வல்லமையை அவர் சமூகத்தில் அமர்ந்து கேளுங்க. நான் இவ்வளோ வருஷம் வேதம் வாசிச்சிருக்கிறேன், அது கிடையாது, ஆனால் இன்னிலிருந்து வாசிக்க போகிறேன் பார்த்தீங்களா, இதுதான் நான். இந்த வேதம் வாசிக்கிற நான் ஏகப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரணும். எந்தெந்த காரியம் இன்னும் 2-3 வருஷம் ஆகும் பிசாசு தள்ளி போட்டிருந்தானோ அந்த காரியம் எல்லாம் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக நான் முழுமையை பார்த்து ஜெயத்தை பார்ப்பேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, இது எப்படி சாத்தியம் என்று. இங்கே வேதம் வாசித்தா அபிஷேகம் தானாக வரப்போகுது. அவ்வளோதான். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் வாசிக்காமல் இருந்துடாதீங்க.
நைட் அண்ட் டே ரீட் தி பைபிள். அதான் உங்களுக்கு பலன். அதான் உங்களுக்கு சத்துருக்களிலிருந்து உங்களுக்கு மீட்கும் ஒரே ஒரு ஆயுதம் அது மாத்திரம்தான். அது வேதம் வேறு யாரும் இல்லை, அது ஜீசஸ். அவர் உங்களுக்குள்ளே இருக்க 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 உங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். பழைய மனிதனை களைத்து போட்டுக்கொண்டே இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் புதிய அப்டேட்குள்ளே, ஆவிக்குரிய அப்டேட்குள்ளே போய்க்கொண்டே இருப்பீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. மீண்டும் உங்களை சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமென்.